அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவு ஒரு சிறப்பு மற்றும் அவசர பதிவாக நான் இன்று உங்களுக்கு பதிவிட்டு வெளியிட விரும்புகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், போர் சூழல், உலகெங்கும் போர் சூழலினால் மக்கள் பெரும் அவதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இன்னும் சில மணித்துளிகளில் வல்லரசு நாடு ஒரு கெடு விதித்திருக்கிறது. மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்க இருப்பதாகவும், அதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட எதிரி நாடு அதுவும் தயாராக இருப்பதாகவும், அதுபோல் ஒரு தாக்குதல் தங்கள் நாட்டின் மேல் உண்டாகும் பட்சத்தில் அந்த பிராந்தியமே தீக்கு இரையாகும் என்றும் ஒருவருக்கொருவர் சவால் விட்டுக்கொண்டு மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில், அதாவது ஒருவர் தங்களை தாங்களே அழிப்பது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் துன்பத்தை தரக்கூடிய இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலை தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் மிகவும் மோசமான நேரமாக இருப்பது போன்றே தோன்றுகிறது. இது நடக்கக்கூடாது. நானும் வள்ளல் பெருமானிடம் போர் தொடங்கிய காலத்திலிருந்தே, இந்த போர் இல்லை, எந்த போர் தொடங்கிய காலத்திலிருந்தும் அவரிடம் விண்ணப்பமாக வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த போர் தொடங்கிய காலத்திலிருந்தும் விண்ணப்பமாகவே வைத்து கொண்டிருந்தேன். இந்த போர் எப்படியாவது முடிவுக்கு வந்துவிட வேண்டும். இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு மண்ணில் புதைந்து பொட்டலம் பொட்டலங்களாக, சிறு குழந்தைகளிலிருந்து அனைவரும், எத்தனை பேர், மருத்துவமனைகளில் இருப்பவர்கள் எத்தனை பேர், இடம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேர். நாம் எந்த நாடு, எந்த மொழி, எந்த தேசம் என்று பார்க்க வேண்டாம். உயிர், ஜீவகாருண்யம், அதுதான் நம்மளுக்கு பிரதானம். இந்த போரினால் பாதிக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்காக நாம் இந்த சமயத்தில் பிரார்த்திக்க வேண்டும். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த க்ஷணமே நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையாக செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நாம் மற்ற நாடுகள் கூட இந்த விஷயத்தில் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. எந்த ஒரு நாடுமே சொல்லவில்லை, ஏன் போர் செய்கிறீர்கள், பேச்சுவார்த்தைகள் அமைதி வழியில் சென்று முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏற்கனவே காசாவில் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாலுமே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதாவது அகிம்சை வழியில்தான் எதுவுமே சாத்தியம். இதுபோன்று அராஜகமாக ஒருவரை அடித்து கொள்வதனால் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை. இது எல்லோருமே அறிந்திருந்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்பது வினோதமாகவும் விசித்திரமாகவும் இருக்கின்றது. நம்மால் முடிந்தது என்ன? வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உரைநடை பகுதியில் நாம் சுத்த சன்மார்க்கியலாக நாம் இதுபோன்று, அதாவது என்ன சொல்கிறார் என்றால், ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும்? ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகுமென்று அறிந்தபோதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகுமென்று அறிய வேண்டும். பாருங்கள், இப்போ ஜீவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட இருக்கிறார்கள். இப்போ அந்த எதிரி நாடு ஹியூமன் செயின், அதாவது ஒவ்வொரு மனித சங்கிலியாக அமைத்து இவர்கள் தாக்கப் போகும் அந்த இடங்களில் மனித சங்கிலியாக போய் நிற்கப் போகிறார்கள். அப்போது என்ன நடக்கும்?
அந்த தாக்குதல் நடக்கும்போது பல்லாயிரக்கணக்கானோர், அதாவது மாசக்கர் என்று சொல்வார்களே, அதாவது ஜெனோசைட், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகக்கூடிய அந்த கொடூர செயல் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது நடக்கக்கூடாது. நாம் எல்லோரும் இப்போ செய்ய வேண்டியது கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணுவது தான். அந்த வள்ளல் பெருமானிடம் நாம் இன்று கூட்டு பிரார்த்தனையாக செய்வோம். எனவே தான் நான் ரெகுலராக போடும் வீடியோவை நிப்பாட்டி வைத்துவிட்டு இந்த வீடியோவை ஒரு சிறப்பு மற்றும் அவசர வீடியோவாகவே நான் வெளியிடுகின்றேன். எனது காணொளியை காணும் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். உங்களது பிஸியான நேரங்களிலும் ஒரு 2 நிமிடம் அல்லது ஒரு 5 நிமிடம் இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும். முக்கியமாக இந்த போர் சூழலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மேற்காசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள், போரில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றனவோ, எந்தெந்த மக்கள் எல்லாம், எந்தெந்த உயிர்கள் எல்லாம், எந்தெந்த ஜீவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுகமாகவும் இயல்பாகவும் நாம் எப்படி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல் அவர்களும் அனைத்து விதமான வசதிகளையும் பாக்கியங்களையும் பெற்று வாழ்வதற்கு வள்ளல் பெருமான் துணை செய்ய வேண்டும் என்றும், இந்த போர் இந்த சனமே முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரார்த்தனை நாம் கூட்டாக சேர்ந்து செய்யும்போது அதனுடைய தீவிரமும் தாக்கமும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஏதோ ஒரு வழியில் இந்த போர் நிற்குமே ஆனால் அதுதான் நாம் பல ஜீவர்களை, 1 2 அல்ல, பல ஜீவர்களை காத்த புண்ணியம் நம்மளுக்கு சேரும். வள்ளல் பெருமான் அப்படித்தான் சொல்கிறார். உரைநடை பகுதியில் எப்படி சொல்கிறார் என்றால், அதாவது ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில், ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்படியால் ஒரு உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும், துக்கப்படுவார் என்று அறிந்த போதும், அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கமுண்டாவது சகோதர உரிமையாதலின். ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும், துக்கப்படுமென்று அறிந்தபோதும் மற்ற ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும். அதாவது ஒரு ஜீவன் கஷ்டப்படுதுன்னா நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அதுவும் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் இது இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். ஆன்மநேயம் ஒருமைப்பாட்டு உரிமை இல்லை. ஒருத்தரை விரோதமாக ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்குறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த உயிர்கொலை தடுக்கப்பட வேண்டும். நம்ம எவ்வித தந்திரத்தினாவது தடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கடவுளுடைய பாதங்களை பணிவதை தவிர நம்மள்கிட்ட இப்போ வேறு ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா சிறு சிறு சண்டையாக போய் அது முடிவுக்கு வந்துடும் நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு முன்னெடுத்து அதை நிப்பாட்டுவதற்கும் எந்த ஒரு முயற்சிகளும் யாரும் பெருசாக பண்ணலை. பேசிக்கொண்டே இருந்தார்களே ஒழிய யாரும் அதோடைய தீவிரத்தை உணரவே இல்லை. இப்போ அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு பாருங்கள். இது இன்னும் போனால் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இப்படி சொல்லிட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி எனில், ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்படும். அந்த அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். அதாவது ஒரு உயிர், ஒரு ஜீவன் கொலையாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேவும் இன்னொரு ஜீவனுக்கு அந்த ஆன்ம உருக்கம் உண்டாகுது. அந்த ஆன்ம உருக்கம் தான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆன்ம உருக்கம் உண்டாக ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அப்போ கடவுளுடைய அருள் எப்போ வெளிப்பட்டு விளங்குது அப்படின்னா,
இந்த ஆன்ம உருக்கம் உண்டாகும்போது தான், ஆஹா இந்த ஜீவன் எல்லாம் இப்போ கொலை உண்டு சாக போதே அப்படின்னு நம்ம அந்த ஆன்மா உருகுது பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த கடவுள் அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும் அப்படின்றாங்க. அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அப்போ அதிலிருந்து தான் கடவுள் இன்பம் நம்மளுக்கு பூரணமாக கிடைக்குது. அந்த அனுபவம் பூரணமாவதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். அப்போ கடவுள் வழிபாடுனா எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நம்ம வந்து இந்த ஆன்ம உருக்கம் நம்மளுக்கு வர்றதுனால அது வந்து கடவுள் வந்து வழிபாடாகவே நம்மளுக்கு ஆயிடுது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் தான் அந்த ஜீவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சகாயம். இல்லாட்டினா அந்த எல்லாமே மடிந்து போயிடுவார்கள். அது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்மளுக்குள்ள இப்போ உள்ள வழி, ஒரு சாத்தியமான வழி இது ஒன்று தான். கடவுள்கிட்ட விண்ணப்பமாக வைப்போம். அவர் வந்து இது போன்ற இந்த தலைவர்களிடம் அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை எந்தவித தந்திரத்தினாலும் வர வச்சு அவங்கள்ட்ட ஒரு அகிம்சை வழியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுற மாதிரி கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இது ஒரு இந்த முயற்சி நம்ம கண்டிப்பாக செய்யணும். சுத்தசன்மார்க்கியாக இருந்துட்டு நம்ம பார்த்துட்டு கண்ணும் காணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே உள்ளவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். எந்த நாட்டவர்கள், ஜாதி, மதம், பேதம் எதுவும் கிடையாது. எல்லோரும் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க அந்த ஊரில் இருக்கிறதுனால அவங்க வேற்று மதத்தவங்க இல்லை. இதே இது இப்படி நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு, அதாவது கொலையுண்டு விடுவோமோ அப்படின்னு அச்சப்பட்டு இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடுனா எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அங்கே உள்ளவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? குண்டும் மலையும் பொழிஞ்சிட்டு இன்னும் கூட நான் கேள்விப்படுறேன், இந்த மனித சங்கிலியாக அந்த தாக்கப்படக்கூடிய இடத்துல போய் மனித சங்கிலியாக நிற்பதற்கு 15 வயதிலிருந்து ஆண்களாக இருக்கக்கூடிய 15 வயதிலிருந்து வயதானவர்கள் வரை எல்லோரையும் அங்கே வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். எல்லாருமே வந்து வீதிக்கு வந்து நாட்டுக்காக போராடணும் அப்படின்ற மாதிரி அந்த எதிரி நாடில் வந்து முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வருது. அப்போ எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும் பாருங்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் எப்படி இருப்போம்? அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. இதோட ஒரு கொடுமையான சூழ்நிலை இருக்க முடியுமா? இப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுகள் நம்மெல்லாம் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்போதும் கூட குறைபட்டுக்கிறோம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, சலிப்பு வேறு உண்டாகுது. ஆனால் அவங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ அருமையான சிறப்பான நிலையில் இருக்கிறோம். அப்போ கடவுளுக்கு நாம் அனுதினமும் நன்றி சொல்லணும். அவர்களும் நம்மளை மாதிரி இன்புற்று வாழணும்னு நினைக்கணும். நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையெல்லாம் வரணும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி அவர்களும் இயல்பாகவும் சிறப்பாகவும் வாழ அந்த கடவுள் வழிவகை செய்யணும்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும். இந்த வேண்டுகோளை நான் உங்களுக்கு வந்து வைக்கிறேன். இதை வந்து எனது வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஆன வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய பொற்பாதங்களை பணிகிறேன். ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 2 நிமிடமாவது இந்த போர் நிற்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானிடம் வேண்டுங்கள். உங்களுடைய இந்த காணொளிக்கு நன்றி. நம்மளுடைய வேண்டுதலின் அந்த முடிவு எப்படி இருப்பது என்பதை நாம் காத்திருப்போம். எல்லாம் சுபமாகவே முடியும், எல்லாம் செயல்கூடும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.